ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எப்பா யார் இது யார் சாமி இவங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம திவ்யாவோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஓஹோன்னு வாழ்க்கைன்ற மாதிரி டமாலும் வந்தாங்க, வந்து பேசினாங்க. இதில் ஒரு பெரிய வெற்றி என்ன தெரியுங்களா? இவங்க பேசும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவில் பார்க்குறேன், விஜய் பார்வதி எதுவும் பேசாமல் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய வெற்றி இல்லையா? ஏன்னா ஒரு கேப்டன் வந்து கனி பிரவீன்ராஜ் எல்லாரும் எவ்வளோ அவஸ்தப்பட்டிருக்காங்க. ஆனாலும் அவங்கள வந்துட்டு இவங்க பேசி தான் அவங்களோட முகத்திரை கிழிச்சாங்க, நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் அதிகப்படியாக நிறைய இடங்களில் வந்துட்டு கொஞ்சம் மிஸ்பிஹேவும் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் இருக்கவங்கள பேச விடவே கிடையாது. குறிப்பாக சபரி இன்னும் ஒரு சில பேர் வந்து பேச விடவே மாட்டாங்க. இவங்க வைக்க வேண்டிய விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப பெரிய தப்பான ஒரு மேனரிசம். ஸோ அதை இன்றைக்கி வந்து நம்ம திவ்யா முடித்தாங்க. அதேமாதிரி அதிரடியாக கேப்டன் அண்ணு ரூல்ஸ்லாம் போட்டாங்க. செம மாதம் இருந்துச்சு, எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. அதேமாதிரி விஜய் பார்வதி பண்ண ஒரு பெரிய ஒரு விஷயத்தையும் வந்துட்டு போட்டு உடச்சாங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ வந்து கலர் ரூம் கொடுத்துட்டாங்க, அந்த டைல்ஸ் கொடுத்தாங்க, அதை போய் அவங்க வச்சாங்க. வச்சுட்டு ரூம்குள்ளே வந்து கேமரா முன்னாடி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நேற்று வந்துட்டு எனக்கு திங்ஸ் வந்துச்சு, நான் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன், இடமே இல்லை எனக்கு. ஆனால் அடுத்த நாள் எனக்குன்னு தனியாக ஒரு இடம் கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா, நான் ஒரு கேப்டன் ஆனது அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய ப்ரெஷராக இருக்குது. இப்போ நான் நார்மலாக இருந்திருந்தேன்னா நான் பாடுக்கு இருந்திருப்பேன். ஆனால் இப்போ கேப்டனாக இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வெளியில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்ததுனால வீட்டில் டிசிப்ளின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் கொண்டு வருவேன், டெக்கோரமெண்ட் ஒரு விஷயத்தை கொண்டு வருவேன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நிறைய இடங்களில் அவங்க சொல்கிற விஷயங்கள் டிசிப்ளினில். பிக் பாஸ் எவ்வளோ பெரிய ஆள், நம்ம சொல்கிறதும் அதே தான். பிக் பாஸ் எவ்வளோ பெரிய ஆள், அவர் சொன்ன அந்த மீட்டிங் அங்கே ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கே டாஸ் புக்கை வச்சு நிற்கிறாங்க, எல்லாம் ஆடி அசைஞ்சு வராங்க. பிக் பாஸ் வாய்ஸை கேட்டால் பயப்படுவாங்க, ஏன்னா இங்கே மரியாதையே கிடையாது அப்போ நம்மளாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி போன வாரம் நான் பார்த்துட்டேன், தலையாக இருக்கவங்களுக்கு எவ்வளோ இவங்க மரியாதை கொடுத்தாங்கன்னு. அதெல்லாம் நான் மாற்றணும். ஏன்னா கன்னியக்காவெல்லாம் சுத்தமாக அவங்க பேசவே விடலை. ஸோ அதெல்லாத்தையும் நான் மாற்றி தீர்வேன்ற மாதிரி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மாற்றிடுவாங்க, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு நாள் போடல, ஒரு பக்கம் கனி பேசுகிறாங்க, அவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க, நம்மளாம் கத்துறாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்களும் கத்திட்டு தானே இருக்காங்கன்னு. இன்னொரு பக்கம் வியானா எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்களும் வந்து விஜய் பார்வதி மீது கத்திட்டு தானே இருக்காங்க, சுபிக்ஷா பேசுகிறாங்க, எல்லாருமே பேச வைக்கிறாங்க. ஸோ இதுதான் உண்மையிலே ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா வந்து கத்துறாங்கன்னு வரல, அதே மாதிரி இவங்க ரொம்ப அரகண்டுன்னு வரல, பேசுகிறாங்க. ஆனால் நல்லா போல்டாக பேசுகிறாங்க. ஆனால் நம்மளை பேச விடணும் இந்த மாதிரி, அதாவது கொஞ்சம் குழப்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு யாராலையும் இது வரைக்கும் சொல்லவே முடியல. ஸோ அதுவே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. செம்மையாக வந்து மாதம் அந்த டாஸ்க்கையும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நியூவாக வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்த திவ்யாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கேப்டன்ஷிப் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.